ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்களோட திருமண நாள் அன்றைக்கி எடுத்த வீடியோங்க. காலையில் எழுந்து எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டுங்க, புது தாலி கயிறு மாற்றிட்டு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. குட்டி பையன், நான், பாப்பா எல்லாருமே சேர்ந்து கிளம்பியாச்சு. குழந்தைங்களோட வெட்டிங் டே கொண்டாடுறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. குழந்தைங்க நல்லா விவரம் தெரிஞ்சிட்டாங்க. அந்த சந்தோஷமே தனி சந்தோஷங்க. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு கூட சொல்லலாம். பண்ணும்போது எவ்வளோ பேசியிருப்போம். பேசும்போது நம்மளுக்கு ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அமையும்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ரொம்ப பிளாங்காக இருக்கும். அது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலின்னு வந்து எல்லாம் செட் ஆகி போயிட்டுருக்கும்போது அந்த வெட்டிங் டே வந்து கொண்டாடுறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம லவ் பண்ணும்போதும் சரி, லவ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், அதெல்லாம் முடித்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் வெட்டிங் டே வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது 7 வருஷம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7 வருஷம்னு சொல்லிட்டு 14 வருஷம் ஓடி போச்சுங்க. எப்படி போச்சுன்னே தெரில. ஆனால் அதில் இருக்கிற கஷ்டமும் சரி, சந்தோஷமும் சரி, லைஃப்பில் மெமரிஸாக போயிட்டுருக்குங்க. அந்த மெமரிஸ் வந்து லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்படுவேன். எனக்கு இது மாதிரி நல்ல நாளில் எப்பயுமே என் குழந்தைங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தாங்க முக்கால்வாசி நினைப்பேன். குழந்தைங்களையும் என் கூடயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசைப்படுவேங்க. ஃபஸ்ட்டு பேபி ட்வின்ஸுங்க. பாப்பா 2 பேரும் ட்வின்ஸு, ரெட்டை குழந்தைங்க. பாப்பாவுக்கு அப்புறம் குட்டி பையனையும் சூப்பராக வளர்த்தியாச்சு. 3 குழந்தையும் நல்லா அழகாக வளர்த்தியாச்சுங்க. இதுக்கப்புறம் அவங்க எஜுகேஷனில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுதான். எல்லாரோட லைஃப்லையுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாருமே அதை கடந்து தான் நம்ம போயிட்டுருப்போம். அதை கடந்து போகும்போது இது மாதிரி நல்ல நாளில் ஃபேமிலி கூட நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதெல்லாம் மறக்க முடியாத ஞாபகங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலுமே என்னோட ஆசைக்காக அவரும் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. சங்ககிரியில் இருக்கிற ஈஸ்வரன் கோவிலுக்கு தாங்க வந்திருந்தோம். இது வந்து சிவன் கோவில். இந்த கோவில் வந்து நான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைங்க. சிவன் கோவிலுக்கு மட்டும் சிவன் எப்போ நம்மளை கூப்பிடுறாங்களோ அப்போ தான் சிவன் ஆலயத்துக்கு வந்து போக முடியும்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் வந்து இப்போ வேலையாயிட்டு இருக்குங்க. இந்த சைட் தனி ரூமில் தான் சாமி வந்து வச்சுருந்தாங்க. நல்லா திருப்தியாக போய் சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்க. கல்யாண நாள் அதுமா சிவன் கோவிலுக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. இந்த ஈஸ்வரன் கோவில் வந்துங்க ரொம்ப பெரிய கோவிலாக கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த சைடு வந்து சங்ககிரி மலை. சங்ககிரி மலைக்கு வந்து நான் 2 டைம்ஸ் போயிருக்கேங்க. ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்கும் சங்ககிரி மலை. கோவில் இருக்கிற அந்த ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. அந்த மேலே பார்டருக்கு பாருங்கள், சிவனுக்கு வந்து உகந்தது பசுமாடு இல்லைங்களா, அதை மட்டும் வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபேமிலியாக நாங்கள் 5 பேரும் சேர்ந்துங்க நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்காரருக்கு கம்பெனியிலேருந்து கால் பண்ணிட்டாங்க. அவர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக சில ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேங்க. இவ்வளோ அழகாக சிலையெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கோவில் வேலை ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து வரணுங்க. இந்த கோபுரமும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த சிலை ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கணவன் மனைக்குள்ளே ரொம்ப பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சீக்கிரம் சரியாகி ஃபேமிலி வந்து சூப்பராக ரன் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பெரியவங்களாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்து வந்தாச்சுங்க. எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரிங்க தோசை, பூரி, புரோட்டா எல்லாருமே ஆர்டர் பண்ணி நீட்டாக சாப்பிட்டு பர்ச்சேசிங்கெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. எல்லாமே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரவும் குட்டீஸ்லாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அவங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம குட்டி பையன் வாங்கிட்டு வந்து வச்ச பொருளெல்லாம் பாதி எடுத்து போட்டு விளாண்டுட்டு இருக்கான். இந்த பேஸ்ட்டை பார்த்தா அவனுக்கு எப்படி தான் இருக்குமோ தெரியலங்க. அந்த கவர்லாம் பிரித்து எழிஞ்சு அதை எடுத்து விளாட்லன்னா அவனுக்கு எப்படி தான் இருக்குன்னு சொல்லி தெரியல. வந்ததும் பேஸ்ட் எடுத்து வச்சு உக்காந்துட்டாங்க. மளிகை கடையிலாம் சில சாமானெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சுங்க. எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து மேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 மேட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கல்யாண நாளுக்காக மாமாவுக்கு ரெயின் கோட் மட்டும் வாங்கி தந்துருந்தேங்க. அந்த ஃபேண்டுக்கு போடுவாங்க இல்லைங்களா பெல்ட்டு, அது ஒன்று வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. வீட்டுக்கு தேவையான கடையில் நீட்டாக வயிறு நம்ம சாப்பிட்டாலும் சரிங்க, நம்ம கையால் ஏதாவது வீட்டுக்காரருக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசைங்க. அதனால பருப்பு பாயசம் செய்யறதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்ததும் பருப்பு பாயசம் செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. ஒரு கப்பை வந்து உள்ளே வச்சாச்சு. கப்பை உள்ளே வைக்கும்போது தண்ணி அதிகமாக இருந்துச்சு. அந்த கப்பில் வந்து ஸ்டோர் ஆயிருங்க. மேலே வந்து பொங்கி வராது. பாசிப்பருப்பில் செஞ்சோம் அப்படின்னாவே பொங்கி வர மாதிரி இருக்கும்.
ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்து வச்சாச்சுங்க. கொஞ்சமாக நெய் வச்சு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. பருப்பு சூப்பராக வெந்துருச்சு. நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் தட்டி சேர்த்தாச்சுங்க. இல்லை முந்திரி திராட்சை ஏலக்காயெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்தாச்சு. அந்த கரண்டி கொடியே வச்சதுக்கு அதுக்கும் லைட்டாக கருகின மாதிரி இருந்துச்சுங்க. அப்படி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் பாலும் சேர்த்திக்கலாங்க. இன்னைக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறதுக்காக பசும்பால் வீட்டில் இருந்துச்சு, அதை சேர்த்திக்கிட்டாங்க. தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதே தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா சும்மா அந்த லைட்டாக சூடுனா போதுங்க. அதுக்கு மேலே சூடு ரொம்ப பண்ணோம் அப்படின்னா திரிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து கூட கொஞ்சமாக பனங்கருப்பட்டி சேர்த்துருந்தேங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து நீங்கள் மதிய ஷிஃப்ட்டு, அவர் வந்து டியூட்டி கிளம்பிட்டாங்க. பாயாசம் செஞ்சு முடிச்சுட்டு போய் பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டாருங்க. சரி 1 மணி நேரம் நல்லா தூங்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. நல்லா தூங்கி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் மாமா வந்து டியூட்டி கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாங்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நடந்து தாங்க போகிறோம். பச்சை பசேன்னு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அம்மா வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. கொஞ்சம் தூரத்தில் கொண்டாந்து வண்டி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த காட்டு வழியாக நடந்து போகலாங்கிறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். மணி வந்து ஒரு 3 மணிக்கு மேலே ஆகுது. அம்மா போய் பார்த்துட்டு வரலாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோங்க. குட்டி பாப்பா குட்டி பையன் எல்லாம் முன்னாடியே போயிட்டுருக்காங்க. அந்த வெள்ளை கலரில் வீடு தெரியுது இல்லைங்களா, அங்கே தான் வண்டி நிப்பாட்டிட்டு வந்திருக்கோம். செடியில் எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். காற்று சூப்பராக அடிச்சிட்டு இருந்துச்சு. கிளைமேட் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. குழந்தைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளாண்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடியே அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேங்க. பயப்படுத்துறதுக்காக செடி மரப்பில் போய் பாப்பா 2 பேரும் ஒளிஞ்சிட்டாங்க. இந்த பருத்தி பாருங்கள் வெடிச்சிருச்சு. இந்த பருத்தி நல்லா இன்னும் வெடிக்கணுங்க. நல்லா இன்னும் மலர்ந்துச்சுன்னா பருத்தி பூ பஞ்சு பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இன்னும் 2 நாள் விட்டோம் அப்படின்னா சூப்பராக மலர்ந்துடும். அதுக்கப்புறம் பறித்து அதெல்லாம் அப்படியே ஒரு அட்டி மாதிரி போட்டு வைப்பாங்க. ரொம்ப எல்லா பருத்தியும் வெடிச்சதுக்கப்புறம் கொண்டு போய் மண்டியில் வந்து போட்டுருவாங்க. குட்டி பையன் அந்த பருத்திக்காய் வந்து நல்லா பறித்து போட்டான். பருத்தி காயோட இந்த பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக பால் வர மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஒரு கோணக்காய் மரம் இருக்குங்க. கோணப்பிள்ளைங்க மரம்னு சொல்லுவோம். அதில் வந்து காய் வச்சு ஃபஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுங்க, இப்போ இல்லை. மரம் நல்லா பெரிய மரமாக இருக்குது. அம்மா வீட்டு தடம் பாருங்கள், ஃபுல்லாகவே இப்படி தான் பச்சை பசேன்னு இருக்கும். எங்கே முள் இருக்குது என்னன்னே தெரியாது. குட்டி பையன் காலில் வந்து செப்பல் போட்டு வரல, காலில் வந்து முள்ளு குத்திச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து எடுத்துகிட்டே போனால் நான் அப்படியே பருத்திக்காய் வந்து ஒவ்வொன்றா பறித்து சாப்பிட்டுட்டே போயாச்சுங்க. அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்ங்க. சேனலில் இன்னும் இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க எனக்கு தெரியும். அது மாதிரி வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் எது இருந்தாலும் சரிங்க, தயங்காமல் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சூப்பரான வீடியோ தரேங்க. இது மாதிரி கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்ங்க.